முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் 10 சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் எல்லாம் பெருக்கி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் கண்ணிலும் வாயிலும் மிளகாப்பொடியை தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம். அதை நேரடியாக பார்த்து டெம்பிள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சக்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய பாத்ரூம்ல இருந்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சது. பயத்தில் அதை எடுத்து பொறுப்புடன் ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க கூடாது என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் நீதிமன்றத்திற்கு கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது. இது போக அங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பைப்புகள், கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது. அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் 29ஆம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சீசர் மெமோவும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. நாங்களும் அதை கூறினோம். அதற்கு பின்பு நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் டீன் கொண்டு வரவில்லை, கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் அவரை வரவேற்று அவரிடமிருந்து சீல்டு கவர்ல போஸ்ட்மார்ட்டம் பிரிலிமினரி சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதுல 44 கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒரு சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன்.